எல்லாருக்கும் சூப்பரான குட் மார்னிங்க. கோயம்புத்தூர்லேருந்து இன்னைக்கு தேதி 25/8 பார்த்தோன்னா புதுசாக அமிர்த் பாத் பார்த்தா இனாகரேட் பண்ணி வைக்கிறாங்க. அதுக்கு நம்மளால போக முடியல. அட்லீஸ்ட் ஸ்டேஷன்லாச்சும் அந்த வண்டி ஸ்கிப் பண்ணி போகிறத பார்க்கறதுக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேங்க. வண்டி பார்த்தோன்னா ரொம்பவே பக்கத்தில் இருந்துச்சுங்க. ஸோ இனாகரலோட வருதா இல்லை வெறுமனே அனுப்புறாங்களேன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாங்க எப்படின்னு. ரொம்ப க்ளோஸாக வந்துட்டாரு. எந்த ஒரு செலிப்ரேஷனுமே இல்லைங்க. பூ மாலை அந்த மாதிரி கட்டுறது எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லாமல் என்ன இது பாருங்க வண்டி. இந்த வண்டியோட சேர்த்து மொத்தம் பார்த்தோன்னா கோயம்புத்தூர் தன்பாத்துக்கு 3 வண்டி ரன் ஆகுதுங்க. ஒன்று ஆலப்புழாந்து தன்பாத் போகிற எக்ஸ்பிரஸ், இன்னொன்று பார்த்தோன்னா கோத்தூர்லேருந்து கோயம்புத்தூர் போகிற அமிர்த் பாத் எக்ஸ்பிரஸ், இன்னொன்று பார்த்தோன்னா இன்னைக்கு ரன் ஆகிற கோயம்புத்தூர் அமிர்த் பாத் எக்ஸ்பிரஸ். இந்த வண்டி பார்த்தோன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே எல்லாம் பார்த்தா ஒரே வழியாக தான் ரன் ஆகுது. அடுத்தடுத்து மாநிலம் என்ட்ராகும் போய் பார்த்தோம் இந்த வண்டிக்கு எல்லாம் பார்த்தோன்னா வேற வேறு ரூட்டில் பிரிஞ்சு தன்பாத் போய் சேருதுங்க கடைசியில். அண்ட் இந்த வண்டி பார்த்தோன்னா 3 வண்டிக்கு பார்த்தா தனித்தனி டிமாண்ட் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா போகிற வண்டி எல்லாம் பார்த்தா வேற ஒரு ரூட்டில் போகிறனால தனித்தனி டிமாண்ட் இருக்குங்க இந்த வண்டிக்கு எல்லாருக்குமே. புதுசாக விட்ட வண்டி பார்த்தோன்னா எந்த ஒரு செலிப்ரேஷன் இல்லை, எதுவுமே இல்லை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கோச்சில் பின்னாடி இருக்கிற அன்ட்ரூஸில் பார்த்தோன்னா ஒரு 5 பேர் ட்ராவல் பண்ணாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி பார்த்தோன்னா யாருமே இல்லை. எல்லாம் டோர் க்ளோஸ் பண்ணி என்ன மாதிரி இருந்துச்சு. எல்லா பிரச்சனையும் இல்லாமல் என்ன பார்த்தா கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. என்னங்க எப்படி பண்ணுறீங்கன்ற மாதிரி இருக்குது.